ஃபைனலி அந்த ஒரு நாள் வந்துருச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேளாங்கண்ணியிலிருந்து நம்ம ஸ்டேட்டோட கேபிட்டலான சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ், வேளாங்கண்ணி டு தாம்பரம், தாம்பரம் டு வேளாங்கண்ணி டெய்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சர்வீஸ் 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அகைன் ரெஸ்டோர் ஆயிருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிபிகுமார் vlogs. அனதர் ஒரு ட்ரெயின் டிராவல் vlogல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கே இருக்கோம்? வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இன்னைக்கு மே 20 புதன்கிழமை வேளாங்கண்ணியிலிருந்து சென்னை தாம்பரத்துக்கு டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் தாம்பரத்துலேருந்து காரைக்கால் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெயின் சர்வீஸ் இனிமேல் தாம்பரம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ரன் ஆக போகுது. இதனால ஏராளமான மக்களுக்கு பயனளிக்க போகுது. வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய மக்கள் இனிமேல் நாகப்பட்டினத்தில் இறங்கி சிரமப்பட வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அதிகாலையிலையும் சரி இரவுலையும் சரி இனிமேல் டைரக்டாக நீங்கள் வேளாங்கண்ணிக்கே வர முடியும். 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆனப்போ இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ இந்த ட்ரெயின், அதாவது இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் வெறும் 5 பெட்டி தான். இப்போ வருது 23 பெட்டி. அந்த 5 பெட்டி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ரயில்வே போர்டு லிங்க் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதோட அந்த ட்ரெயினும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு கனெக்ஷன் டெமோ தான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த 6 வருஷமா. அது நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வேளாங்கண்ணியிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூப்பரான ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்மளுடைய வேளாங்கண்ணி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகிடுச்சுங்க. நம்ம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அன்ரிசர்வ்ட் 2 SLRD அப்படின்னு 7 கோச் இருக்குது அன்ரிசர்வ் கேட்டகரியில். இன்றைக்கி மே 20 தான் பார்த்தீங்கன்னா 2 டேரக்ஷன்லேயும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு வந்து டீ கார்டன் ட்ரைக் தான் வந்துச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர ட்ரைக் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போர்டு வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 24 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்லீப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 கோச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 13 கோச் ரெகுலரும், ஒரு கோச் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியாக சம்மர் சீசன் முன்னிட்டு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாலையெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி தான் நம்ம ட்ரெயின் அனுப்புகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே வேளாங்கண்ணிலேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புது. வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் கிளம்ப வேண்டியதான். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 9:50 PM நம்ம ட்ரெயின் கிளம்பும். 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேளாங்கண்ணியிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் இன்றைக்கி முதல் முறையாக கிளம்ப போகுது. சிக்னல் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:50 PM நம்ம ட்ரெயின் கிளம்பும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:35 AM தாம்பரம் போகும். இப்போதைக்கு டெம்பரரியாக தாம்பரம் வரைக்கும் தான் ரன் ஆகுது. சென்னை எக்மூர் போகிறது கிடையாது. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 9:50 PM வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேளாங்கண்ணியிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் இன்றைக்கி மே 20, 2026 ஸ்டார்ட் ஆகிருக்குது. முதல் நாள் நம்மளும் அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. நீண்ட நாள் கோரிக்கை இப்போது நிறைவேறி இருக்குது. 2020 சென்னைக்கான கனெக்டிவிட்டி இந்த பகுதிக்கு இல்லாமல் போணுச்சு. இப்போது 2026 மீண்டும் கிடைக்கப்பெற்றிருக்குது. ஸோ தேவாலயத்துடைய பங்கு தந்தை அதே மாதிரி அனைவருமே பார்த்தீங்கன்னா வரவேற்று இந்த ரயிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுப்பி வைக்கிறாங்க முதல் நாள். ரெண்டாயிரத்தி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நியூ ரயில்வே லைன் ஓப்பன் ஆகி 3 வருஷம் கழிச்சு 2013 ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் காரைக்கால் போன கம்பன் எக்ஸ்பிரஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வெறும் 5 பெட்டி தான் நாகப்பட்டினத்தில் பிரித்து இங்கே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது 2020 வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2026 அந்த கம்பன் எக்ஸ்பிரஸே டேரெக்டாக இப்போ வேளாங்கண்ணிக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்போதைக்கு எந்த நேமே கிடையாது. அஸ் யூஷுவல் தாம்பரம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் தான் ரன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு அகைன் ட்ரெயின் சர்வீஸ் வந்து வேளாங்கண்ணி சென்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நாகப்பட்டினத்தை போய் ரிவர்சல் போட்டு தான் சென்னை போய் பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த விதமான ரிவர்சலுமே இல்லாமல் ஒரு டைம் சேவிங்கோட நம்ம வேளாங்கண்ணியிலேருந்து சென்னைக்கு போக போகிறோம். ஒரு புது ரூட்டில் நாகப்பட்டினத்துலேருந்து. நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம். கூட்டத்தை பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணி போனது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டத்தை பாருங்கள். வண்டியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாகுது. மொத்த கூட்டம் இங்கே தாங்க இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இதுக்கு அடுத்து நமக்கு அடுத்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகூர். நேற்று வரைக்கும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்காலிருந்து இப்படியே நாகப்பட்டினம் வழியாக திருவாரூர் போய் அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னையிலேருந்து இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி திருவாரூர் போகாமல் நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருநள்ளாறு, பேரளம் இந்த ரூட் வழியாக மயிலாடுதுறையில் போய் ஜாயின் ஆகி சென்னை போகுது. ஸோ ஒரு புது ரூட்டாக இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி தான் பேரளம், காரைக்கால் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸ்பிரஸாக இந்த வேளாங்கண்ணி டு சென்னை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க. ஸோ இன்னும் இந்த ட்ரெயின் வேளாங்கண்ணி போனதுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியலை. எல்லோரும் நாகப்பட்டினம் தான் புக் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வரும்போது ஸோ புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேளாங்கண்ணிலேருந்தே போடுவாங்க. இன்னும் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரீச் ஆயிடுச்சு. பட் இன்னும் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாதனால நாகப்பட்டினம் தான் போட்டிருக்கிறாங்க. 2013 2020 வரைக்கும் கம்பன் எக்ஸ்பிரஸோட பார்த்தீங்கன்னா இதை ஒரு 5 பெட்டியை லிங்க் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ அது பார்த்தி எப்படின்னா டபுள் லோக்கோமோட்டிவ் மயிலாடுதுறையிலேருந்து வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஒன்று பிரித்து அப்படியே அந்த லோக்கோமோட்டிவோட அப்படியே வேளாங்கண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ரிவர்ஸில் இருக்காது, ஏன்னா டபுள் சைட் லோக்கோமோட்டிவ் போட்டு தான் அப்போ வந்துட்டு இருந்துச்சு டீசல் லோக்கோமோட்டிவோட. ஃபைனலி நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாகூர் தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கம்பன் எக்ஸ்பிரஸ் சென்னை டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூட்டில் ட்ராவல் ஆகுது. இது வரைக்கும் அந்த சைட்லேருந்து இந்த சைடு போய் பார்த்துருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 PM ஆகுது. நாகூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆன ஒரு இடமே இந்த நாகூர் தாங்க. மீட்டர் கேஜ் ஆகட்டும், ப்ராட் கேஜ் ஆகட்டும், மீட்டர் கேஜ்லேயும் இங்கே நாகூர்லேருந்து சென்னை வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ப்ராட் கேஜ் அகலப்பாதையாக மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா நாகூர்லேருந்து சென்னைக்கு தான் இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே நாகூர்லேருந்து நாகப்பட்டினம், திருவாரூர் வழியாக திருவாரூர், தஞ்சாவூர் போய் அகைன் மயிலாடுதுறை வழியாக ரன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் திருவாரூர் மயிலாடுதுறை கேஜ் கன்வென்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஸோ அது வந்து திருவாரூர் வழியாக ஆப்ரேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் காரைக்கால் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ காரைக்கால் அண்ட் நாகூர் 2 ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டேரெக்டாக வேளாங்கண்ணி வரைக்கும் போகுது. இந்த வேளாங்கண்ணி டு தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிற இந்த தாம்பரம் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் இது மும்மத தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்குது. வேளாங்கண்ணி மாதா பேராலயம், அதே மாதிரி நாகூர் தர்கா, அந்த சைடு காரைக்கால், அதே மாதிரி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில், இந்த மாதிரி ஏராளமான ஆன்மீக தலங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மும்மத தலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக வேளாங்கண்ணியிலிருந்து பேரளம் வரைக்கும் அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லா மத கடவுள்களையுமே தரிசிப்பதற்கு மக்கள் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இணைப்பு தான் இந்த ட்ரெயின். பல வெளி மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து தான் மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி வராங்க. ஸோ அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக அந்த வெளி மாநில மக்களுக்காகட்டும், சென்னையிலேருந்து வர மக்களுக்காகட்டும் இந்த ட்ரெயின் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்குது. இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் போட் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் ஆகட்டும், இங்கே நாகூர் ஆகட்டும். ஸோ அடுத்த ஸ்டேஷன் நமக்கு காரைக்கால் தான். ஜர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். மீட்டர் கேஜில்னு பார்த்தீங்கன்னா நாகூருக்கும் காரைக்காலுக்கும் ட்ராக்கே கிடையாதுங்க. ப்ராட் கேஜில் தான் நாகூர் காரைக்கால் ட்ராக் போட்டாங்க. ஸோ இப்போ அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. $10:52 PM காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். பயங்கரமான கூட்டங்க. நேற்று வரைக்கும் இந்த ட்ரெயின் இந்த காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கிளம்பிட்டு இருந்துச்சு. போர்டை பார்த்தீங்கன்னா கூட தெரியும், தாம்பரம் காரைக்கால் தான். பட் இன்னையிலேருந்து வேளாங்கண்ணி தாம்பரம் எக்ஸ்பிரஸாக இந்த ட்ரெயின் மாறி இருக்குது. காரைக்கால் வழியாக போகிற ஒரு ட்ரெயின் சர்வீஸாக. நேற்று வரைக்கும் இந்த ட்ரெயின் இந்த காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கிளம்பிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம், நாகூர் வழியாக காரைக்கால் வந்து இதுக்கப்புறம் திருநள்ளாறு வழியாக பேரளம் போய் இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. ஸோ நேற்று வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த காரைக்கால் பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருவாரூர் வழியாக தான் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. பட் இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு புது ரூட்டாக இந்த ஒரு ரூட் ஓப்பன் ஆகிருக்குது. மீட்டர் கேஜை பொறுத்த வரைக்கும் காரைக்கால் டு பேரளம் அப்படிங்கிறது தனி செக்ஷனுங்க.
அதே மாதிரி நாகூர்லேருந்து அந்த சைடு போனது பார்த்திங்கன்னா தனி செக்ஷன். நாகூருக்கும் காரைக்காலுக்கு இடையில மீட்டர் கேஜில் கனெக்ஷனே கிடையாது. அந்த 40 வருஷம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே காரைக்கால் டு பேரளம் மயிலாடுதுறை இந்த டேரக்ஷனில் ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு. இது ஒரு டெட் எண்டு. அதே மாதிரி அந்த சைடு நாகூர்லேருந்து ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ராட் கேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு இங்கே காரைக்காலுக்கு ட்ரெயின் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாகூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் புதுசாக ஒரு லைன் பார்த்திங்கன்னா லேட் பண்ணி தான் ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அகைன் இந்த காரைக்கால் டு பேரளம் ரூட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு அகைன் ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி இந்த வேளாங்கண்ணி டு சென்னை தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகுது. அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அடிஷ்னல் ஸ்டாப்பிங் வேளாங்கண்ணி, அதே மாதிரி திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அடுத்த ஸ்டேஷனே பார்த்திங்கன்னா திருநள்ளாறு, அதுக்கப்புறம் பேரளம், அப்படியே அஸ்யூஷுவல் ரூட்டில் ரன் ஆகும். ஸோ இனிமேல் இந்த ட்ரெயின் திருவாரூர் ஜங்ஷனுக்கு போகாது. திருவாரூர் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ராமேஸ்வரம் தாம்பரம் மற்றும் மன்னார்குடி சென்னை அந்த ட்ரெயின் மட்டும்தான் இனிமேல் திருவாரூருக்கு டெய்லி ட்ரெயினாக சென்னை போகிறதுக்கு இருக்கும். இந்த ட்ரெயின் இனிமேல் திருவாரூர் ஜங்ஷனுக்கு போகாது. இது ஃபுல்லி இந்த ரூட் இந்த வேளாங்கண்ணிலேருந்து இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஊரையும் கனெக்ட் பண்ணி அப்படியே சென்னை வரைக்கும் ரன் ஆக போகுது. காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் 1ல் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் வந்திருக்குது. பிளாட்ஃபார்ம் 2ல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. அது நாளை கிளம்பி போகிறதுக்காக நிற்கிது. ஸோ பெங்களூர் எக்ஸ்பிரஸோட ரூட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர போகிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு கம்யூட்டர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அதோட ரூட்டை சேஞ்ச் பண்ணுறது நாட் ஃபீஸபிள் அப்படின்னு ஜென்ரல் மேனேஜருடைய ஒரு ரிப்ளை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த ரூட்டில் தான் ரன் ஆகும். இதில் எந்த ரூட் சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போக வேண்டிய திருச்சி வேளாங்கண்ணி டெமோ இன்னிலேருந்து திருச்சி காரைக்கால் டெமோவை மாற்றிட்டாங்க. ஸோ 2 ட்ரெயினையும் பார்த்திங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் தான் போடணும்னு பார்த்திங்கன்னா நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் காணா மேபி பிளாட்ஃபார்ம் 3ல் நிற்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட்டில் கூட நிப்பாட்டிருக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11 PM ஆகுது. 11 PMக்கு காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு அடுத்த ஸ்டேஷன் திருநள்ளாறு தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேளாங்கண்ணி டு சென்னை எக்ஸ்பிரஸ் பேரளம் லைனில் ஜாயின்ட் ஆக போகுது காரைக்கால்லேருந்து. இது வரைக்கும் எம்டியாக இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கமர்ஷியல் சர்வீஸோட இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் ரன் ஆகுது. இனிமேல் டெய்லியுமே இந்த ரூட்டில் வேளாங்கண்ணி டு சென்னை டெய்லி ட்ரெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ரன் ஆகும். திருநள்ளாறு பேரளம் ரூட்டில் காரைக்கால்லேருந்து மயிலாடுதுறை டைரெக்ஷனில் போகிறதுக்கு 23 கிலோமீட்டர் ஷார்ட்டஸ்ட் ரூட் பார்த்திங்கன்னா இந்த பேரளம் ரூட் தான். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. காரைக்கால் பகுதி மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ட்ரெயினுடைய ரூட் டைவர்ஷன். திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க, ரிசர்வேஷன் வந்து இப்போ பண்ணலை யாருமே. மேபி போக போக இந்த ரூட் வழியாக இந்த ட்ரெயின் ரன் ஆகிறது பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதிகமாக தெரிய வந்துடும். இதுக்கப்புறம் பேரளம் ஜங்ஷன் தான் நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங். திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஷன் நமக்கு பேரளம் ஜங்ஷன் தான். பேரளம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து பேரளம் வந்து அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வழியாக சென்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னையிலேருந்து காரைக்கால் திருநள்ளார் இந்த ரூட் வழியாக இந்த ட்ரெயின் அப்படியே இங்கே பேரளம் வந்து அப்படியே சென்னை போகுது. ஸோ 2 டைரெக்ஷன்லையுமே இதே மாதிரி தான் ரன் ஆகும். திருவாரூர் ஜங்ஷனில் போய் ரிவர்சல் போட்டு இனிமேல் இந்த ட்ரெயின் போகாது. 11:40 PMக்கு பார்த்திங்கன்னா பேரளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட்டுக்கு போகிற எம்டி கோல் வேகான் நிற்கிது. ஸோ இந்த பேரளம் டு காரைக்கால் ரூட் பார்த்திங்கன்னா மெயின்லி இந்த புதுச்சத்திரம் அனல் மின் நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிலக்கரி கொண்டு போவாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து மெயின்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே. ப்ளஸ் அது போக இந்த காரைக்கால் டு பேரளம் ரூட்டில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் மூவ்மெண்ட்டும் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கரி பார்த்திங்கன்னா இந்த வழியாக ஈஸியாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் கொண்டு போவாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் திருவாரூர் போய் சுற்றி தான் அந்த போர்ட்டுக்கு போகிற அந்த நிலக்கரி ரயில்களும் பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோங்க. பேரளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நமக்கு மயிலாடுதுறை தான் ஸ்டாப்பிங். வழி தாம்பரம் வரை செல்லும்
0:30 கார் தாமதமாகும். நடைமேடை 3 0:13 வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை எக்மோர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ட்ரெயின் இப்போதைக்கு தாம்பரம் வரைக்கும் தான் ரன் ஆகுது. சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால தாம்பரம் வரைக்கும் தான் டெம்பரரியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் எப்போ சென்னை எக்மோர் ரெஸ்டோர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 4:30 AM தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேளாங்கண்ணி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் அரைவ் ஆயிருச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேளாங்கண்ணிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த ட்ரெயினோட ஒரிஜினல் டெர்மினல் சென்னை எக்மோர் தான். தாம்பரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் வச்சிருக்காங்க. ஸோ சென்னை எக்மோர் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு அகைன் இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலமான ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லேருந்து ஏராளமான மக்கள் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு சென்னை எக்மோர் போகும்போது சென்னை சென்ட்ரல் போய் அங்கிருந்து கனெக்ஷன் ட்ரெயின்லாம் பிடிச்சி போகிறது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஜேர்னி இதோட நிறைவுக்கு வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.